ரவுண்ட் 2 மேட்ச் பிட்வீன் எஸ்எம்சிசி வெர்சஸ் கேஎம்சிசி. ஸோ எஸ்எம்சிசி ஆன முதல் ரவுண்டு மேட்ச்சு பக்கத்து கிரவுண்டில் நடந்துச்சு. அந்த கிரவுண்டில் நம்மளால் போக முடியல. ஸோ அவங்களோட ரெண்டாவது ரவுண்டு மேட்ச்சு எடுக்க முடியுது. ஸோ டாஸ் வின் பண்ண கேஎம்சிசி பார்த்திங்கன்னா இங்கே பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எதிர்பார்த்த அந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்துருச்சு. 10,000 சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு கரெக்டாக இந்த மேட்சோட டாஸ் போட்டு முடித்த கையோட 10,000 தொட்டுருச்சு. ஸோ கேஎம்சிசியோட ஓப்பனிங் பேரில் ஸ்ட்ரைக்கில் சதீஷ் இருக்க போகிறாங்க. நான் ஸ்ட்ரைக்கரும் சதீஷ் அவர்கள் தான். ஸோ முதல்ல ஒரு கோகுல் போட்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னிங்ஸோட முதல் பந்து ஓவர் பிச்சுடு பால், பட் ஃப்ளோட்டாக போட்டிருக்காரு. 2க்கான வாய்ப்பு இல்லாமல் அவரே பவுலரே போயிருக்காரு. நல்ல ஃபீல்டிங் வேறு. சிங்கிள். செகண்ட் மறுபடியும் ஓவர் பிச்சுடு பால், ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. ஷார்ட் கவர் வச்சுருக்காங்க இங்கே. கோகுல் டு சதீஷ். தேர்ட் ஒன் ஓவரில் மடக்கி கொடுத்தாருங்க. ஃப்ளாட்டாக போதா 1 பவுன்ஸில் ஃபீல்டர் கிராஸ் பண்ணி 4 போகுது. சூப்பர் ஷாட் ஒன்று. நெக்ஸ்ட் ஒன். இந்த பால் ஸ்லோவாக போட்டுருக்காருங்க. பாக்ஸ் டு பாக்ஸ் தூக்கி போடப்பட்ட பந்து. அடுத்த பந்து வெல் பிளேட். போன பால் டாட்டுக்கு அப்புறமா பேட் ஃபேஸ் ஓப்பன் பண்ணி சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கில் சதீஷ் இருக்காங்க. ஸோ முதல்ல ஒரு லாஸ்ட் பால் பவுண்டரி கொடுக்காம போட்டானா நல்ல ஓவர் நல்லா போட்டிருக்காரு. மிஸ்ஃபீல்டு பண்ணக்கூடாதுங்க. நல்ல ஃபீல்டிங் வேறு பார்த்துருக்காங்க. சிங்கிளோட ஓவரை முடிக்கிறாங்க. ஸோ இங்கே முதல்ல விக்கெட் விடாமல் 7 ரன் காட்டியிருக்காங்க இங்கே கேஎம்சிசி. ஸோ அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா போட்ட 6 பாலில் 1 பால் 4 போயிடுச்சு. அதுக்கப்புறமா மீதி உள்ள பாலை பார்த்தீங்கன்னா 3 ரனில் பிடிச்சி போட்டு போயிருக்காரு இங்கே கோகுல். ஸோ செகண்ட் ஓவர் போகிறதுக்கு இங்கே ராஜ் வந்திருக்காங்க. மானு செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஸ்கூப்புக்கான முயற்சி, பேட்டை திருப்பி விட்டார். ஸோ லாஸ்ட் டைமை விட இந்த தடவை பார்த்தீங்கன்னா பந்து கொஞ்சம் நல்லாவே வேகமாக ட்ராவல் ஆகுது அவுட் ஃபீல்டில் இங்கே. ஸோ இதில் 2-3 மாற்றிட்டார் சதீஷ். நல்ல ரன்னிங். செகண்ட் ஒன் ஓவரில் ஸ்டிக்கை பார்த்து வந்த பால் யாருக்கிறதுக்கான முயற்சி. பேட்டில் வச்சோன்னே 2க்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா எடுக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் வேகமாக வந்திருக்கலாம். ஸோ வரத்துக்குள்ளே 2 இங்கே. பால் ஓவரில் ஃபுல் டாஸ் வாங்கி அடிக்கப்பட்ட 6 பலார்னு போய் விழுந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் ஷாட் ப்ரோ ஃபிளாட்டா போற 6 இந்த கிரவுண்ட்ல அந்த கிரவுண்டுக்கு அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த மேட்ச்ல சதீஷ் அவர்கள் கொண்டு வர 2வது 6 ஒரு பவுண்டரி 2 6ன்னு வெளுத்து வாங்கிட்டு இருக்காருங்க. மனு டு சதீஷ். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டிக்கை பார்த்து வந்த பால். ஸோ பலிக்கு பலி ரிவெஞ்ச் விக்கெட் கிடைக்குதா எடுத்திருக்காருங்க. ஸோ 6 அடிச்ச பேட்ஸ்மேன் ஆட்டம்லாம் செஞ்சு அமைச்சிருக்காங்க. இருந்தாலும் வந்த வேலையை கரெக்டாக நீட்டாக பார்த்துட்டு போயிருக்காருன்னு சொல்லுவேன். 2 சதீஷுமே ஹிட்டர் தான். ஸோ ஒருத்தர் விக்கெட் விட்டு போகிறாரு. இப்போ லாஸ்ட் ஒரு பால் பாக்கி இருக்கு இந்த ஓவரில். நியூ பேட்ஸ்மேன் பிரிட்டோ வராங்க. லாஸ்ட் ஒன் பிடிக்கிற முதல் பால் சரியான மீட்டில் லோ ஃபுல் டாஸாக வாங்கிட்டாரு. இந்த டாட்டோட ஓவரை முடிக்கிறாங்க. 2 ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 24 ஒரு விக்கெட் விட்டு ஆடிருக்காங்க கேஎம்சிசி. நல்லா ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன். தமிழ் போட வந்திருக்காங்க. நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக்கில் சதீஷ் இருக்காங்க. தமிழ் டு சதீஷ். இந்த ஓவரோட முதல் பால் உடச்சி போடப்பட்ட பாலா மிஸ் பண்ணிட்டாங்க சொல்லுவேன். செகண்ட் பால் ஓவரில் யாருக்கு ஸ்லோவாக தூக்கி போட்டிருக்காரு. நல்ல ஒன். தேர்ட் பால் ஓவரில் ஸோ ஆஃப் சைடில் வந்த வாக்கில் பேட்டை விட்டார். ஹைட்டான ஃபீல்டர் வச்சுக்காங்க. ஆனால் தான் தப்பிச்சாங்க. லாங் ஆஃபில் ஒரு சிங்கிள் கிடைக்குது. போன பால் வைடு. ஸ்ட்ரைக்கில் பிரிட்டோ அடிச்சு போடப்பட்ட பால் கொடுத்துட்டாரா அப்படின்னு பார்த்தா ஹைட் ஏறி இருக்கு. எனக்கு தலையை தாண்டி போகிற 6 தன்னோட பங்குக்கு தான் ஒரு 6 அப்படின்னு பிரிட்டோ காட்டியிருக்காரு. அஞ்சாவது பால் ஓவரில் மறுபடியும் ஏறி நிற்கிறாரு. இறங்கி போய் பெரிய சுற்று நல்ல வேகத்தில் பேட்டை விட்டார். டாட் பால் சொல்லியிருக்காங்க. ஸோ அவரோட லாஸ்ட் பால். ஸோ கையில் உள்ள வாய்ப்பு இருக்குது. 6 அடித்த பேட்ஸ்மேனை ஆட்டம் இலக்க செஞ்சு அனுப்புகிறாங்க. பிரிட்டோவும் தன்னோட விக்கெட்டை விட்டு போகிறாரு. ஸோ 6 அடித்த உடனே பேட்ஸ்மேனோட விக்கெட்டை எடுக்கிறாங்க இங்கே. ஸோ உள்ளே வெளியே மேட்ச் மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 32.
ஸோ ரெண்டு விக்கெட் விட்டு ஆடிருக்காங்க கேஎம்சிசி. ஒரு கோகுல் அவருக்கு செகண்ட் ஓவர். முதல் பந்து வாங்கி அடிக்கப்பட்ட பந்து வெளியே போச்சா அப்படின்னு பார்த்தா வெளியே போயிருக்குங்க. நல்ல ஷாட்டு. 3 மாதத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தோமோ சதீஷ் ப்ரோ அதே ஃபார்மில் இருக்காருன்னு சொல்லுவேன். அதே மாதிரி ஷாட்டு. செகண்ட் ஒன் ஓவரில் ஸ்டிக் லைனில் வந்த பால் ஹைட் ஏறி இருக்கு, மேலே காட்ட முடியல. கீப்பர் கிஷோர் கையிலே விழுந்து போச்சு. 6 அடித்த பேட்ஸ்மேனை மறுபடியும் ஆட்டம் விளக்க செஞ்சுருக்காங்க இங்கே எஸ்எம்சிசி. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே குட்டி வராங்க. நான் ஸ்டேக்கராக ரெங்கா. ஸோ கிரீஸில் இருக்க 2 பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ பேட்ஸ்மேன் ஒரு பால் கூட இன்னும் பிடிக்கல. ஸோ இதுக்கப்புறமா கொடுத்த ஸ்டார்ட்டை அவங்க மொமெண்டமாக கேரி பண்ணி கொண்டு போய் ஆகணும். ஸ்கூப்புக்கான முயற்சி, தெளிவான பேட்டிங், பின்னாடி பொத்துச்சுன்னா 4. ஸோ தம்பி இங்கே வெரைட்டி ஜீவா ஓடிக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு 4 பேரும் போயிடுச்சுங்க. ஸோ பிடிக்கிற முதல் பால் தெளிவான பேட்டிங் ஆடி இருக்காரு இங்கே குட்டி. ஸ்கூப்புக்கான முயற்சி நல்லா விலகி போட்டிருக்காங்க. ஆஃப் சைடு வந்திருக்கு. ஸோ இந்த ஓவரில் இன்னும் 2 பால் பாக்கி இருக்குது. இந்த 2 பாலில் மினிமமாக 1 பால் வச்சு கொடுக்க பார்ப்பாரு. கொடுத்துட்டாரா? இந்த தரையோட போயிருக்கு. ஸ்கூப்புக்கான முயற்சி இல்லை. அவங்க டீப்புக்கு போயிட்டு வரத்துக்குள்ள 2 எடுக்கிறாங்க. இங்கே முடிஞ்சா அப்படின்னு பார்த்தா ரன் அவுட் இங்கே குட்டி அவர்கள். அதே ஃபார்மேட் தான். 6 அடித்தாலும் சரி 4 அடித்தாலும் சரி அடுத்த பாலில் எஸ்எம்சிசி அவங்க விக்கெட் எடுக்கிறாங்க. ஆனால் வர பேட்ஸ்மேன் எல்லாருமே மினிமமாக 6-4 கொண்டு போகிறப்ப உங்களுக்கு ரன்னும் மூவ் ஆகுது ப்ளஸ் விக்கெட்டும் மூவ் ஆகுது. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் லாஸ்ட் பால் பாக்கி இருக்கு இந்த ஓவரில். லாஸ்ட் பால் வைடு. ஸோ ரீபால் இந்த பால் ஃபுல் டாஸ். தவறான பந்துன்னு சொல்லுவேன். தூக்கி ஆஃப் சைடில் முதல்ல போட்ட மாதிரி போட்டுருந்தான்னா விலைக்கு போட பார்த்துருக்கலாம். பவுண்டரியில் இங்கே விலைக்கு போயிடுச்சு. அங்கே த்ரோ வேற எங்கேயோ போயிடுச்சு. எடுத்த வாக்கில் விட்டாங்க. ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஐயோ இன்னும் ஓடுறாங்க. ரன் அவுட்கான சான்ஸ். ரன் அவுட் அங்கே. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா 5வது ரன் எடுக்கிறப்ப ரன் அவுட் ஆகிருக்காங்க. 4 ஓடி எடுத்துட்டாரு. 4 அடித்த பேட்ஸ்மேன் அடுத்த பால் அதே பால் இப்போ ரன் அவுட் ஆகிருக்கு. ஸோ 4 ஓவர் மேட்ச்சு. ஸோ எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் பார்த்தீங்கன்னா 48 அடிச்சிருக்காங்க கேஎம்சிசி. 49 இப்போ டார்கெட்டு. 24-49 சேஸ் பண்ணணும் எஸ்எம்சிசி. ஸோ இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் சரவணன் இருக்காங்க. நான் ஸ்ட்ரைக்கராக ஜீவா. ஸோ முதல் ஓவர் போகிறதுக்கு ஜேகே வந்திருக்காங்க, ஜெயா வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் முதல் பால் வைடு. ஸோ ரீபால் கொடுத்தாருங்க. கொடுத்த பால் எங்கேயோ தலையை தாண்டி போகிற 6. செகண்ட் பால் நேருக்கு நேராக போயிருக்கு. நேருக்கு நேராக போனால் கையில் உள்ள நிறையவே வாய்ப்பு இருக்குது. அங்கே மிஸ் ஃபீல்டு கேட்ச் ட்ராப் ஆகிருக்கு. 2 எடுக்கிறாங்க. போன பால் வைடு. ஸோ ரீபால். தேர்ட் பால் நல்ல டெலிவரி. போன பால் எங்கே வைடு விட்டாரோ அதே இடத்துல இழுத்து பிடிச்சி பாக்ஸுக்குள்ளே ஒரு வைடு யாருக்கு ஒன்று போட்டிருக்காரு. ஸோ ஜெயா டு சரவணன் மறுபடியும் அதே ரீஜன். பட் பேட்டில் போயிருக்கு. கையில் விழுந்தா அங்கே ரெங்கா அவர்கள் ஃபீல்டர் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ 6 அடித்த பேட்ஸ்மேன் மறுபடியும் இந்த இன்னிங்ஸில் ஆட்டமிலேருந்து வெளியே போகிறாரு. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே ஸ்ட்ரைக்கில் மானு. சரியான மீட் இல்லை. பால் அங்கே என்ன போச்சு. டாட்டு. ஜேகே டு மானு. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேராக மேலே போச்சுன்னா கையில் விழுவ வாய்ப்பு. அங்கே வெரைட்டி வராங்க. ஆனாலும் பிடிக்க முடியல. ஸோ அங்கே ஃபீல்டர் மகேந்திரன் அவர்கள் சிங்கிள். சரி முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. முதல் ஓவர் முடியல. எஸ்எம்சிசி ஒரு விக்கெட் விட்டு 11 ரன் ஆடி இருக்காங்க. சரி செகண்ட் ஓவர் ரமேஷ் போட வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் மானு. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் நல்லா தூக்கி போட்டிருக்காரு. தூக்கி போட்ட பால் அங்கே கையில் விடுவ வாய்ப்பு. அங்கே பிரிட்டோ நல்ல ஃபீல்டர் வச்சுருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் கண்ணா நியூ பேட்ஸ்மேன். அவர் பிடிக்கும் முதல் பால் ஸ்லோவர் 1 அவருக்கும் ஸ்டெம்ப் லைனில் வரும். பேட்டை போட்டு பிரிட்டோ கேக்கு மறுபடியும் போகுது. அவர் தவறு பண்ணாலும் ஓட ஆரம்பிச்சின்னா வேகமாக எடுத்து துருவ விட்டு விக்கெட் எடுத்துருவாரு. ஸோ அதனால் வச்சுக்கிட்டாங்க. சிங்கிள் மட்டுமே. ஸ்ட்ரைக்கில் ஜீவா. ஸோ இந்த பால் விட்டுந்தா ஒய் போயிருக்கும் டவுட் இருக்குது. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. பேக்வர்ட் பாயிண்டில் ஒரு சிங்கிள் கிடைக்கும். ஸ்லோவாக தூக்கி போட்டிருக்காரு. லெக் கட்டுற வேரியேஷன். அடுத்த டெலிவரி அதுவும் ஸ்லோவர் வேரியேஷன். கைக்கிலேயே விழுந்து போச்சு. ஸோ கண்ணன் அவரோட விக்கெட்டு எடுக்கிறாங்க. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே லெஃப்ட் பேட்ஸ்மேன் ஓட்டு.
இந்த இன்னிங்ஸ் முதல் பந்து ரிவர்ஸுக்கான முயற்சியா நல்ல டெலிவரி போட்டிருக்காரு இங்கே. டாக்டர் ஓவர முடிக்கிறாங்க. 12 பாலுக்கு 36 தேவை. ஸோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 13. ஸோ 2 ஓவர் முடியல 13, 3 விக்கெட் விட்டு ஆடி இருக்காங்க இங்கே எஸ்எம்சிசி. ஒரு முதல் 2 பால் ஒயிட் பால். ஸோ ரீபால் இந்த பால் ஸ்டேக்கில் ஜீவா. இந்த பால் ஸ்லாட்டில் இருந்த பந்து நேருக்கு நேராக போனால் கையில் உள்ள வாய்ப்பு இருக்குது. அதை நினச்சி அங்கேயே போடுறாங்க. ஃபீல்டரை வேறு நேருக்கு நேராக வச்சுருக்காங்க. செகண்ட் பால் ஓவரில் ஸ்டேக்கில் ஜீவா கொஞ்சம் ஷார்ட் ஆஃப் லென்த்தாக விழுந்துச்சு. மடக்கி கொடுக்கப்பட்ட பந்து வெளியே போய் விழுதா 6. லாஸ்ட் பால் வைடு. ஸோ ரீபால் இந்த பால் நல்ல டெலிவரி போட்டிருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டில் வச்சுருக்காங்க, தேக்கிட்டாங்க. ஒரு டாட்டு மறுபடியும் ஒரு வைடு யாருக்கு இருக்கான முயற்சியான்னு பார்ப்போம். ஒரு ஸ்லாட்டில் போட்டிருக்காரு. நகர்ந்து போய் ஆட பார்த்தோம். ஜீவா கனெக்ஷன் கிடைக்கல இந்த தடவை. அடுத்த பந்து மடக்கி அடிச்சிருக்காரு. நேருக்கு நேராக போனால் கையில் விழுவ கேட்சான்னு பார்த்தா தட்டி விட்டாரு. 6 கொடுத்துருக்காங்க. கால் பட்டது. விரிட்டோவையும் தாண்டி போன 6. ஜீவா அடிக்கக்கூடிய 2வது 6 இந்த மேட்ச்சில். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேஎம்சிசி ப்ளஸ் எஸ்எம்சிசி 2 டீமுக்குமே இது ஹோம் கிரவுண்டுன்னு சொல்லலாம். 2 டீம் பொதுவாக விளாட்ற இடம். ஸோ சப்போர்ட் 2 சைடுமே இருக்குது. ஸோ ரீபால் போன பால் ஒயிட்டின் காரணமாக இந்த பால் லோ ஃபுல் டாஸ். அங்கே சதீஷ் ஃபீல்டர் ஆஃப் ஆஃப் த விக்கெட்டில் இருக்காங்க. இங்கே முடிஞ்சுங்க ரன் அவுட் இங்கே. ஸோ லாஸ்ட் 6 பால் பாக்கி இருக்குது. 6 பாலுக்கு உங்களுக்கு 19 தேவை. 6க்கு 19 தேவை. இந்த ஒரு லாஸ்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு ரமேஷ். ஜீவா ஸ்டேக்கில் முதல் பந்து பாக்ஸ் டு பாக்ஸ் தூக்கி உள்ளே போட்டிருக்காரு. ஸோ மீதமுள்ள 5ல் 3 வெறிய ரன் கொண்டு வந்து ஆகணும். ஜீவா பேட்லேருந்து வருமானு பார்ப்போம். எஸ்எம்சிசியோட எதிர்பார்ப்பு அப்படி இருக்குது. செகண்ட் பால் ஓவரில் அடக்கி அடிச்சிருக்காரு. போதா நேரா தூக்கி கமிட்டி கிட்ட நல்ல கேட்ச். அங்கே சூப்பர் கேட்ச் 1 ரன்ல எடுத்திருக்காங்க. முதல் 6 பதிவு பண்ணுறாரு இந்த ஓவரில் ஜீவா. மீதமுள்ள 4 பால் பாக்கியிருக்கு. தேர்ட் பால் ஓவரில் சரியான மீட் இல்லைன்னு சொல்லுவேன். ஸோ அங்கே பிரிட்டோ தெளிவான ஃபீல்டர் வச்சுருக்காங்க. சிங்கிள் மட்டுமே கிடைக்கும். நியூ பேட்ஸ்மேன் ஸ்டேக்கு வர போகிறாரு. மேட்சை மாற்ற முடியுமான்னு பார்ப்போம். ஸ்டேக்கில் நியூ பேட்ஸ்மேன் மாற்றி விட்றாரா இல்லை அவரே அடித்து முடிக்க பார்க்குறாருன்னு பார்ப்போம். நல்ல 1 ஆங்கிள் அவே பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல்டா சரியான மீட்டில் இல்லை. பேட்டே ஸ்லைஸ் ஆகி போச்சு. அங்கே பிரிட்டோ ஒன்ஸ் அகைன் லாங் ஆஃபில் ஒரு சிங்கிள் கிடைக்குது. ஜீவா ஸ்டேக்குக்கு வராங்க. சரி ஜீவா ரமேஷ் இந்த அடுத்த 1 பிச் ஆஃப் த பால். இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பிச் ஆனதே பாக்ஸுக்குள்ளே டாட்டோட மேட்ச் முடியுது. ஸோ க்ளோஸாக போச்சு. ஜீவாட்டந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பார்த்தீங்க. சதீஷ் அவர்களை கை கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ ரவுண்ட் 2 மேட்ச் பிட்வீன் கேஎம்சிசி வெர்சஸ் எஸ்எம்சிசி. இந்த மேட்சை கேஎம்சிசி வின் பண்ணியிருக்காங்க.